வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமாம், தமிழில் பார்த்துருப்பீங்க. எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய 5 சுங்கச்சாவடிகள் க்ளோஸ் பண்ணப்படுகின்றன. என்னையிலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மொத்தம் நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதில் மதுக்கரையை தவிர்த்து மீதமுள்ள 5 சுங்கச்சாவடிகள், அதாவது எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பகம் காலேஜ்கிட்ட இருக்கக்கூடிய 2 சுங்கச்சாவடிகள், அதே மாதிரி நீலாம்பூர்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சுங்கச்சாவடி, அப்புறம் சிந்தாமணி புதூர்ட்ட இருக்கக்கூடிய 2 சுங்கச்சாவடிகள். ஸோ இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வாகன ஓட்டிகள் டோல் பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சிகரமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கலெக்டர்கிட்டருந்து வந்திருக்கு. ஸோ மதுக்கரை மட்டுமே செயல்படும். மதுக்கரையில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் மட்டும் செயல்படும். கேரளாவிலேருந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் மதுக்கரை டோல்கேட்டில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனியூர் டோல்கேட்டில் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு நாமினல் ஃபீஸ் டோல் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த டோல்கேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுனால அந்த அமௌண்ட் ரிவைஸ் ஆகும், அதாவது கொஞ்சம் கூடத்தான் செய்யும். ஸோ ஆகஸ்ட் 1லேருந்து டோல்கேட் ஃபீஸ் கணிசமாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் எனிஹவ் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் கூட நம்ம அந்த சேனலில் போடலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸுக்கு கன்செஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸ்னால் இப்போ நம்மகிட்டலாம் மெட்ராஸ் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் டோல்கேட்லேருந்து வாக்கேபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி என்ன அப்படிங்கிற கன்செஷன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதி அது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஊர் லோக்கல் கேட் சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கேட்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.